வணக்கம். பொதுவாகவே நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். நெல்லிக்காயை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா, எந்த வடிவத்தில் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயை கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டால் உடம்புக்கு தேவையான ஊட்டமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். ஆப்பிளுக்கு இணையான சத்துக்களை கொண்டதான் இந்த நெல்லிக்கனி கருதப்படுது. ஒரு நெல்லிக்கனி 3 ஆப்பிள்களுக்கு சமம். ஆயிலை வளர்க்கும் கனி அப்படின்னு அழைக்கப்படுற சிறப்பு நெல்லிக்கனிக்கு மட்டுமே உரியது. சமைத்தாலும் வேக வைத்தாலும் காய வைத்தாலும் வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனி இந்த நெல்லிக்கனி. எலுமிச்சைக்கு அடுத்து ராஜகனி அப்படின்னு அழைக்கப்படுற பெருமை இந்த நெல்லிக்கனியை தான் சேரும். ஒரு சின்ன நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து இருக்குது. இதை பச்சையாக சாப்பிடும்போது இதன் சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஒரு நெல்லிக்காயில் கால்சியம், வைட்டமின் சி, புரதம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. திரிபலாசூரணம் தயாரிப்பில் நெல்லிக்காய்க்கு முக்கிய பங்கு உண்டு. திராட்சை, ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்களில் உள்ளதை விட வைட்டமின் சி சத்து நெல்லிக்காயில் மிக அதிகம். நெல்லிக்காய் புளிப்பு, இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகளை கொண்டது. குளிர்ச்சியானது. கண்களுக்கு குளிர்ச்சியை தரும், செரிமானத்தை தூண்டும், சிறுநீர் பெருக்கும், குடல் வாயுவை அகற்றும், உடல் சூடு, எலும்புருக்கி நோய், வாந்தி ஆகியவற்றை குணமாக்கும். நெல்லிவேர் நரம்புகளை சுருக்கும், வாந்தி, மலச்சிக்கல் போன்றவற்றை குணமாக்கும். நெல்லிக்காய் வற்றல் குளிர்ச்சி தரும், இருமல், சளி போன்றவற்றை குறைக்கும், உடம்பை பலப்படுத்தும். நெல்லிக்காய் தைலம் நாட்டு மருந்து கடைகளில் விற்பனை செய்யப்படுது. இதனை தலையில் தேய்த்து தலைமுழுகி வர கண்கள் பிரகாசமாக இருக்கும். பொடுகு கட்டுப்படுவதோடு முடி உதிர்தலும் தவிர்க்கப்படும். நெல்லி முள்ளி எனப்படும் உலர்ந்த காய்களை எல்லா காலங்களிலும் நாட்டு மருந்து கடைகளில் நம்மளால் வாங்க முடியும். நெல்லிக்காயின் இலை, காய், வற்றல் ஆகிய அனைத்துமே மருத்துவ பயன் கொண்டவை. வைட்டமின் சி சத்து நிறைந்ததாக இருக்கிற நெல்லிக்கனிகள் பல வகைகளில் முக்கியமானதாக கருதப்படுது. நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் வற்றல் போன்றவையும் ஆரோக்கியம் தரும் உணவுப் பொருட்களே. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கும். காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாற்றோடு இஞ்சி சாறும் கலந்து அருந்தி வந்தால் கொழுப்பை குறைத்து உடல் எடை குறையும். நெல்லிக்காய் சாறு 15 மில்லி லிட்டர், தேன் 15 மில்லி லிட்டர், எலுமிச்சம்பழச்சாறு 15 மில்லி லிட்டர் ஒன்றாக கலந்து காலையில் சாப்பிட்டு வர நீரிழிவு நோய் குணமாகும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த நெல்லிக்காயை எந்த வடிவத்திலும் எப்போது தேவையானாலும் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.